இருந்தால், இந்த உலகம் நம்மை இந்த உலகத்தினுடைய சில ஆசை இச்சைகளை கொண்டு வரும் பொழுது, இல்லை சுற்றுப்புற சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது, இல்லை சொந்த சொக்காருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் நாம் என்ன செய்து விடுவோம் என்றால் அவருடைய கையை விட்டு விடுவோம். உலகம் மகா தீங்கானது இல்லையா? எவ்வளவுதான் ஆண்டவராகிய இயேசு, கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தையின் மேன்மை என்றெல்லாம் நம்முடைய இருதயங்களுக்குள் சமர்த்தியும் சந்தோஷமும் இருந்தாலும், இந்த உலகமானது தீங்கு நிறைந்தது, பாவம் நிறைந்தது, அசுத்தம் நிறைந்தது. இந்த உலகம் சில நேரங்களிலே ஏன் இவ்வளவு நேரம் ஜெபிப்பது, ஏன் இவ்வளவு நேரம் கர்த்தரோடு பேசுவது, ஏன் இவ்வளவு வேதம் வாசிப்பது, ஏன் இவ்வளவு வைராக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஏன் இவ்வளவு கர்த்தரோடு கூட வாழ வேண்டும் என்றெல்லாம் உலகத்தில் இருக்கிற சில சிற்றின்பங்களை காண்பித்து நம்மை தூரமாக்கி விடுகிறது. நம்மை கர்த்தராகிய தேவன் கரம் பிடித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நாம் அவருடைய கரங்களை பிடித்திருப்போமானால், இந்த உலகம் நம்மை வா என்று அழைக்கிற பொழுது, திரும்ப என்று சொல்லுகிற பொழுது, விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாய் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தை நாம் பிடித்திருந்தோமானால் நம்முடைய கரங்களை தளர்த்தி விட்டு விட்டிருப்போம். நிச்சயமாய் மனுஷன் இதைத்தான் செய்வான். மனிதனுடைய இருதயம், மனிதனுடைய சிந்தை, மனிதனுடைய செயல் இவைகள் என்று கர்த்தர் அறிந்தபடியினாலே, தேவனுடைய பிள்ளைகளே, நீ என் கரத்தை பிடிக்க வேண்டாம், நானே உன் வலது கையை பிடித்துக் கொள்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான மேன்மை, எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு சமர்த்தி! நம்முடைய கர்த்தர் பரிபூரணம் உள்ளவர், நன்மை நிறைந்த தெய்வம், அசாதாரணமான தெய்வம், அற்புதமான தெய்வம். நம்முடைய செல்ல தகப்பன் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறார் என்றால் நமக்கென்ன கவலை? இனிமேல் இந்த பூமியிலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு வாழ்வு நாம் ஏன் செய்ய வேண்டும்? நம் வலது கையை பிடித்திருப்பது ஏகநித்தியானந்த சக்கராதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. நம் வலது கையை பிடித்திருப்பது தேவனுடைய பிள்ளையே, இந்த அகிலாண்ட முழுவதையும் உருவாக்கிற கர்த்தராகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருப்பது, இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவராகிய நமது கர்த்தராகிய தேவன், அவர் நமது கரங்களை பிடித்திருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.